ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நியூ மொபைல் வாங்க வந்திருக்கோம். நம்மளுடைய செல்லக்குட்டிக்கு ஸ்டார்டிங் ஒரு கடைக்கு போனோம். அங்கே மாடல்லாம் நிறைய பார்த்தோம். விவோ அண்ட் ஓப்போ, அப்புறம் வந்துட்டு இந்த ஃபோன் ஒன் ப்ளஸ் பார்த்தோம். எனக்கு வந்து ஐஃபோன் வாங்கணும் ஒரு ஐடியா இருந்தது. பட் என்னால் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒன் ப்ளஸ் பார்த்தேன். ஒன் ப்ளஸ் செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் போனோம். அங்கே போயிட்டு ஒன் ப்ளஸ் பார்த்தோன்னா 2 மாடல் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இருக்கிற ஸ்டாக் வச்சு தான் அங்கே காலி பண்ண சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஒன் ப்ளஸ் வேணான்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது ஓப்போவுக்காண்டி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஓப்போ 35,000 வந்தது, அப்புறம் 40,000, 45 அப்படின்னு ஒவ்வொரு ரேட் ஒவ்வொரு மாடலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஓப்போ 35,000ல் ஒரு மாடல் இருந்தது, நல்லா இருந்தது. நான் வாங்கினேன். வாங்கினேன்னா என்ன கலர் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒயிட் தான், நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. 35,000ல் நான் அந்த மொபைல் வாங்கினேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நம்மளுடைய வீடியோவை, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய செல்லக்குட்டியை வச்சு தான் நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். பாருங்கள், அவன் அழகாக உட்காந்துட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்தோம், தண்ணி தவ மாட்டேங்குது. தண்ணி கொடுத்தோம், அது மருந்து நினச்சிட்டு குடிக்கவே இல்லை. அப்புறம் வாட்டர் பாட்டில் கொடுத்தோன்னு தான் குடித்தானே. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி இந்த கவர் பயிருக்குல அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். எல்லாருமே எல்லோரும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் ஃபோட்டோ கூட எடுத்தாங்க. நம்ம தம்பி இன்னும் யூடியூப்பில் ரீல் ரொம்ப ஃபேமஸ்லாம் ஆகவே இல்லை. இப்போ தான் ஸ்டார்டிங் தானே, கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க அவனுடைய வீடியோவை. எல்லோரும் பாருங்கள். இப்போவுமே அவனை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ஒரு அம்மாவாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க கூட நிறைய பேர் செல்ஃபி எடுத்தது, ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நம்மளுடைய தம்பி நம்ம செல்லக்குட்டிய வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அவனை வந்து நல்லா ஃபேமஸ் ஆக்கணும்னு மட்டும்தான் என்னுடைய ட்ரீம். அவனுடைய திறமைகள் எல்லாத்தையுமே இந்த உலகம் பார்க்கணும். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் மக்களே. கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போனோம். ஆட்டோ வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதையும் வீடியோ எடுத்துருப்பேன். குட்டிக்கோன்னு இருந்தது. குட்டிக்கோன்னு ஆட்டோ எப்படி சொல்கிறது, அடைச்சி போயிருந்துச்சு. ஆல்ரெடி மதியம் போல் செம்ம வெயில். அப்புறம் என்ன ஃபோன் எடுத்திருப்பேன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரேட்டில் எடுத்திருப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு ஒரு செலிப்ரேட் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். செலிப்ரேஷன் ஒன்றே தான். நாங்கள் ஒரு கேக் வாங்கினோம். கேக் கடைக்கு போயிட்டு ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வாங்கினேன். அது ஃபஸ்ட்டு 500 தான் இருந்தது. இப்போ 20 ருபீஸ் அதிகமாகிட்டு. என்னக்கா 20 ருபீஸ் அதிகமாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்கலை, அதை பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், ரொம்ப நாள் ஆகிட்டலாங்களா, அதிகமாகிட்டு அப்படின்னு அந்த அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல கொடுங்க, செலிப்ரேஷன் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் வாங்கிட்டு கேக்கும் வாங்கிட்டு கடையை காட்டுறேன் பாருங்கள். நான் கடைக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலை, வெளியே வீடியோ எடுத்தேன். கேக் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். தம்பி ஃபோன் வாங்கின மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன்ல, அதில் லாஸ்ட்டு கேக்கும் அப்லோட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும். கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வாங்கினேன். ஃபோன் வந்துட்டு என்ன அமௌண்ட்டில் வாங்கியிருப்பேன், என்ன ஃபோன் மாடல் வாங்கியிருப்பேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் சைடுனா கேக் எவ்வளோ இருக்குது, 1/2 kg சாக்லேட் ட்ரஃபிள், அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதனால் என்ன ரேட்டில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு 20 ருபீஸ் அதிகமாகிட்டு. அவன் விளையாண்டுட்டு இருந்தான். ஆட்டோ பிடிச்சி இப்படி அவனுக்கு வைக்க தாங்க முடியல. ஆட்டோ பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த ஆட்டோவை நான் பார்த்தேன், அதனால தான் வீடியோ எடுத்திருந்தேன். நல்லா இருந்தது. சரி வாங்க நம்ம கேக் கடைக்கு போயிட்டு அப்படியே கேக் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். அங்கே தான் நம்ம கேக் வாங்க போகிறோம். அப்படியே சுற்றி போய் கடைக்கு போய்ட்டு ஃபாஸ்ட்டாக கேக் வாங்கிட்டு ஓடியே வந்துடலாம். ஸ்டாப் பண்ணுங்கண்ணா, ஓடியே போய் கேக் வாங்கிட்டு வாங்க உள்ளே போய் வீடியோ எடுக்க வேணாம். கேக் கடை வந்துட்டு பக்கத்தில் வந்துச்சுட்டு ஃபோட்டோ பாருங்கள். இதான் ஃபோன் வாங்கியாச்சு. அண்ட் கேக்கை பாருங்கள்,
ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. இனிமேல் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃபோன் வந்துட்டு வாங்கியிருந்தேன், ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கலை, கேமரா குவாலிட்டி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த நாளே ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன். இந்த ஃபோனை நீங்கள் என்ன ஃபோன் நான் வாங்கியிருப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முந்தின டே ஃபோன் வாங்கினதும் நெக்ஸ்ட் டே நான் ஃபோன் வாங்கினோம் என்ன ஃபோன் வாங்கியிருப்பேனும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ ரேட்னு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கூட தான். சரி கமெண்ட் பண்ணுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்கலாம். பாய் மக்களே.